ஒரே மாதிரி ஷேப்பில் பர்ஃபெக்டாக உளுந்த வடை போட வரல அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே வடைக்கு வந்து மாவு அரைக்கும் போது நல்லா கெட்டிமாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து வடை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நம்ம மாவுலாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷைனிங்காக கவர் கிடைக்கும் இல்லையா, அது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கவரை இந்த மாதிரி டம்ளர் மேலே வச்சு நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கவர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பாலிதீன் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் வடை போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டம்ளரில் வடை மாவு போட்டுக்கோங்க. லைட்டாக வந்து எல்லா சைடுமே லைட்டாக ஒரு ஷேப் கொடுத்துட்டு மிடில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த வடை மாவு டம்ளர்லேருந்து அந்த ஆயிலில் விழுந்துடும். ஸோ நம்ம வந்து எல்லா பக்கமும் எண்ணெயை தெளித்து விட்டு வடையை பொரித்து எடுத்துடலாம். ஸோ ஒரே மாதிரி ஈவனாக ஷேப்பில் நமக்கு வடை போட வரல அப்படின்னா ஒரு டம்ளரும் கவரும் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ஒரே மாதிரி ஷேப்பில் உளுந்த வடையை ஈஸியாக போட்டு எடுத்து நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.